சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் மனநலம் குணநலம் காக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. பவிஷ்ய புராணத்துல இந்த ஆலயத்தோட வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. திருப்பைநீலி வனத்துல தாழ்பிய மகரிஷி என்பவருக்கு குணசீல மகரிஷி ஷீடரானார். இவங்க எல்லாரும் சேர்ந்து வடதேசத்துல ஒவ்வொரு கோயிலா தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அப்போ திருமலை திருப்பதி பெருமாளையும் தரிசனம் செய்றாங்க. அங்க பெருமாளோட திவ்ய தரிசனத்துல மனதை பறி கொடுக்கிறார் குணசீலர். அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் வருத்தத்தோடு குருவோட திரும்புறார். அவர் ஊர் திரும்பினாலும் அவரால் திருப்பதி பெருமாளை மறக்க முடியல. அதனால குணசீலர் காவேரியில நீராடி திருப்பதி பெருமாளை நினைத்து கடும் தவம் செய்தார். காலங்களும் உருண்டோடின. கடும் மழை இடி போன்ற பலவும் வந்தது. இவற்றை அனைத்தும் கடந்து அவர் தவத்தையும் தொடர்ந்தார். குணசீலரோட இடைவிடாத தவத்துக்கு பெருமாள் மனம் மகிழ்ந்தார். காவிரி கரையில் குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் தேவியரோடு எழுந்தருளினார் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள். கோடி சூரிய பிரகாசத்துடன் கருடருடன் எழுந்தருளிய வெங்கடவாசனின் திருக்காட்சி கண்டு குணசீலரும் மனமகிழ்ந்தார். அப்போது அவர் வரமாக மத்திய திருப்பதி என்னும் பெயரில் எப்போதும் பெருமாள் பிரசன்ன வெங்கடேஷராக அங்கேயே எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டார். வேண்டுவோரின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும் வெங்கடவனும் அதுபடியே மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் என்ற திருநாமம் கொண்டு பஞ்சலோக விக்கிரக வடிவினராக சங்கு சக்கரம் வரதஹஸ்தம் கடிகஹஸ்தம் கொண்டவராக எழுந்தருளினார். இங்கிருக்கும் பெருமாளுக்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் செங்கோல் தாங்கி அரச வெங்கடநாதனாக இங்கு எழுந்தருளியுள்ளார். இந்த சமயத்துல குணசீலரோட சேவை மற்றும் ஒரு ஆசிரமத்துக்கு தேவைப்பட்டது. அதனால குணசீலர் தனது சீடனிடம் பெருமாளை ஒப்படைத்துவிட்டு பூஜைக்கான பொறுப்பையும் கொடுத்துவிட்டு வேறிடத்திற்கு சென்றார். அந்த சமயத்துல குணசீலம் ஒரு காடாக இருந்தது. வனவிலங்கோட அட்டகாசமும் தாங்க முடியாம இருந்ததால அந்த சீடனும் பெருமாளை அங்கே தனியா விட்டுட்டு வேறிடத்திற்கு சென்றான். அந்த குடில்ல பெருமாளோட சிலை மட்டும் தனியாக இருந்தது. காலப்போக்குல அந்த சிலையும் புற்றினால் மூடப்பட்டது. பலகாலம் பின்னாடி ஞானவர்மன் என்ற மன்னன் அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்போது அரண்மனை பசுக்கள் எல்லாம் புல் மேய்வதற்காக இந்த காட்டுல விடப்படும். தொடர்ச்சியாக அந்த காட்டுக்கு சென்ற மாடுகள் எல்லாம் பால் கறப்பதே இல்லை. இதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச அரசனும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாடுகள் பின்னாடியே ஒரு நாள் காட்டுக்கும் சென்றான். அப்போது அங்கு எழுந்த அசரீரி ஒன்று இங்கிருக்கிற பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை பற்றி கூறியது. பின்னர் அந்த மன்னரும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு கோவில் எழுப்பினான். குணசீல மகரிஷிக்கு என்று பெருமாள் எழுந்தருளிய தலமானதால இந்த இடத்திற்கு குணசீலம் என்றே பெயரும் வந்தது. கோவிலுக்கு அருகிலேயே காவேரி நதியும் இருக்க இந்த கோவில் ரொம்பவே அழகாக காட்சியளிக்குது. இந்த கோவில்ல மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா, தாயாருக்கு என்று தனி சன்னதி கிடையாது. உற்சவரான ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தான் காட்சி தருகின்றார். தீர்க்க முடியாத மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை இங்கிருக்கிற பெருமாள் பூரணமா குணப்படுத்துறார் என்பது நம்பிக்கையாவே இருக்குது. அவங்க எல்லாருமே இங்கே 48 நாள் தங்கி காவேரியில நீராடி குணசீல ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதியை வழிபட்டு பூரண நலம் பெறுகின்றனர் என்பது மக்களின் ஐதீகமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உச்சிக்கால பூஜை அர்த்தஜாம பூஜை வேளைகளில் பெறப்படும் பெருமாளின் திருவடி புனித தீர்த்தத்தை பாதிக்கப்பட்டவர்களின் முகத்திலும் தெளிக்கின்றனர். இதனால் சகல மனநலம் குன்றியவர்களும் மன நிம்மதி தேடி வருபவர்களும் இங்கு குணமாகிறார்கள் என்பது இங்குள்ளோரின் நம்பிக்கையாக இருக்கிறது. அதேபோல் ஒரு யந்திரத்தில் பெருமாள் மந்திரம் எழுதி அதை பெருமாள் பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதை தாயத்தாகவும் அணிந்து கொள்கின்றனர். இதனால் எல்லா மனநோய்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பதும் நம்பிக்கை. இதற்கு சாட்சியாக கண்ணோயால் பாதிக்கப்பட்ட பரத்வாஜர் சீடர் சுருதி தேவனும் பகுவிராஜ மன்னன் கால் பாதிக்கப்பட்ட போதும் இந்த கோவிலுக்கு வந்து குணமடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூர்ஜர தேசத்து இளவரசன் தேவதாசன் வாய் பேச முடியாத நிலையில் இந்த கோவிலுக்கு வந்து பேசும் திறனையும் பெற்றானாம். திருப்பதிக்கு செல்ல முடியாத திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லாம் இங்கு வந்து பெருமாளை தரிசித்து
புண்ணியமும் புதுவாழ்வும் பெறுகின்றார்கள். இங்கும் அங்கப்பிரதட்சணம், அடிப்பிரதட்சணம், முடிக்காணிக்கை, திருமஞ்சனம், சந்தனக்காப்பு, புஷ்பாங்கி சேவை, கருட சேவை என ஏராளமான உற்சவங்கள் நடைபெறுகின்றன. புரட்டாசி பிரம்மோற்சவ விழா இங்கு மிகவும் விசேஷம். பொதுவாகவே சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு விசேஷ நாள்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு புதன்கிழமையும் விசேஷமான நாள்னு சொல்லப்படுது. இப்படி அழகா ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சாலிகிராம மாலை சூடி தங்க செங்கோலுடன் காட்சி தரும் இந்த வெங்கடேச பெருமாளை வழிபட்டால் சுக்கிரபலமும் கூடும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பை கொண்ட ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்னும் மத்திய திருப்பதி கோயில் எங்க இருக்கு, அதை பார்ப்போமா? திருச்சி மாவட்டத்தில் குணசீலம் என்னும் பகுதியில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலானது காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். மனநலமும் உடல் நலமும் சௌபாகிய நலனும் ஒருங்கே அளித்து நம்மை எல்லாம் மகிழ்விக்கும் மத்திய திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நாமும் சென்று வணங்கி நல்ல பலனை பெறுவோம். இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.